ஹாலிவுட்டில் அசாத்தியமான போராட்டங்களை சந்தித்து மாஸ் ஹீரோவாக உயர்ந்தவர்கள் பலர் உண்டு. ஆனால் ஒரு மகன் இன்று தளபதி என்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்க பின்னால் இருந்து தன் வாழ்க்கையே தியாகம் செய்த ஒரு தந்தை உண்டென்றால் அது எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள்தான். விஜய் என்ற ஆளுமையின் நிழல் அவர் சினிமாவுக்குள் வந்த ஆரம்ப காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் தன் தந்தையின் உழைப்பில்தான் இருந்தது. மகனுக்காக தயாரிப்பாளரானார், மகனுக்காக வெற்றி தோல்விகளை சந்தித்தார், மகனின் கேரியரை நிலைநிறுத்த பல கேரியர் அட்ஜஸ்ட்மெண்ட்களை செய்தார். சினிமா, அரசியல் என எந்த பாதைக்கு விஜய் திரும்பினாலும் ஒரு தந்தையாக எஸ்.ஏ.சி அவர்களுடைய இதயம் ஏன் மகனுக்காகவே துடிக்கிறது? விஜயை ஒரு மாஸ் ஹீரோவாக மாற்ற அவர் பட்ட சிரமங்கள் என்ன? அவர் எடுத்த ரிஸ்குகள் என்னென்ன? இந்த வீடியோவில் ஒரு தந்தையின் பாசம், தியாகம் மற்றும் மகனின் வெற்றிதான் தன் வெற்றி என்று நினைத்த ஒரு உன்னதமான உறவின் பின்னணியை பற்றி பார்க்க போகிறோம். விஜய் அவர்கள் சினிமாவுக்குள் வந்தது எஸ்.ஏ. சந்திரசேகரின் கையை பிடித்துதான். மற்ற வாரிசு நடிகர்கள் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்தின் பேனரில் அறிமுகமான போது விஜய் அவர்களுடைய அறிமுகம் நாளைய தீர்ப்பு மூலம் நடந்தது. அது எஸ்.ஏ.சி அவர்களுடைய சொந்த படம். தன் மகனின் லான்ஸிற்காக வேறு யாரையும் நம்பாமல் தானே களத்தில் இறங்கினார். ஆனால் ஆரம்ப படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. விஜய் மார்க்கெட்டுக்கு செட்டாக மாட்டார், ஹீரோ மெட்டீரியல்ஸ் இல்லை என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நேரத்தில் பல தந்தைகள் தங்கள் மகனின் முடிவை மாற்ற சொல்வார்கள். ஆனால் எஸ்.ஏ.சி அவர்கள் என்ன செய்தார்? தயாரிப்பாளராகவே மாறினார். தன் மகன் ஒரு நல்ல கதையில் நடிக்க வேண்டும் என்பதற்காக பல படங்களை தயாரித்தார். எடுத்துக்காட்டாக ரசிகன் திரைப்படம், தேவா திரைப்படம். அதிகமாக ரிஸ்க் எடுத்தார். ஒரு படம் ஓடவில்லை என்றாலும் அடுத்த படத்திற்கான முதலீடை கொட்டினார். தன் மகனின் வெற்றிதான் தன் வாழ்க்கையின் ஒரே லட்சியம் என்று செயல்பட்டார். பாதையை மாற்றினார். முழுக்க முழுக்க ஆக்ஷன், மாஸ் என்றிருந்த தமிழ் சினிமா டென்றை உணர்ந்து விஜயை பூவே உனக்காக போன்ற குடும்ப படங்களுக்கு திருப்பியதில் எஸ்.ஏ.சி அவர்களுடைய பங்கும் உண்டு. அந்த படத்தின் மெகா வெற்றி தான் விஜய் அவர்களுடைய கேரியரின் பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. மகனுக்காக போராடுவது எப்படி என்று ஒரு சினிமா படத்தை தன் உழைப்பால் எழுதி காட்டியவர் எஸ்.ஏ.சி அவர்கள். ஒரு காலகட்டத்தில் விஜயின் சினிமா வாழ்க்கையின் முழு நிர்வாகமும் எஸ்.ஏ.சி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. விஜயை ஒரு மாஸ் ஹீரோவாக மாற்ற எஸ்.ஏ.சி அவர்கள் செய்த சில முக்கிய முடிவுகள் சரியான கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காக தன் மகன் முன்னணி இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களுடன் இணைய வேண்டும் என்பதில் எஸ்.ஏ.சி அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார். ரசிகர் மன்ற கட்டமைப்பு, விஜயின் ரசிகர் மன்றங்கள் வலிமை பெற வேண்டும் என்பதற்காக தன் சொந்த உழைப்பையும் நேரத்தையும் செலவிட்டு ரசிகர் மன்றங்களை ஒரு கட்டமைப்பாகவே மாற்றினார். இன்று டிவிகே என்ற கட்சி அடிப்படை விதையை ஊன்றியவர் எஸ்.ஏ.சி அவர்கள்தான். ஆனால் ஒரு மாஸ் ஹீரோவின் நிழலில் இருக்கும்போது அந்த தந்தைக்கு ஏற்படும் விமர்சனங்கள் என்ன தெரியுமா? தன் மகனுக்கு அவர் அதிக ஆதிக்கம் செலுத்துகிறார், விஜய் சொந்த முடிவெடுக்க அனுமதிப்பதில்லை என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் அவர் இதையெல்லாம் ஏன் தாங்கிக் கொண்டார்? தன் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த இந்த மாஸ் இமேஜ் யாரும் கெடுத்துவிடக்கூடாது, அவர் தவறு செய்யக்கூடாது என்ற தந்தையின் அசாத்தியமான பாசம்தான் அதற்கு காரணம். இன்று விஜய் அரசியலுக்கு வந்து விட்டார். தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்து விட்டார். ஒரு மகன் தான் விரும்பிய பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு ஒரு தந்தை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் எஸ்.ஏ.சி அவர்கள் இப்போது ஏன் புஷி ஆனந்த் போன்ற நிர்வாகிகளை கடுமையாக விமர்சிக்கிறார்? சந்திரசேகர் அவர்கள் பேசிய பழைய வீடியோக்கள் தற்போது வைரலாகி வருகிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் மகனுடைய அரசியல் எதிர்காலம். சினிமாவில் வெற்றி தோல்விகளை சமாளிக்கலாம், ஆனால் அரசியல் களம் மிகவும் ஆபத்தானது. கரூர் சம்பவத்தில் 41 உயிர்கள் பறிபோனதும் கட்சியின் பொதுச் செயலாளர் மீதும் எஃப்ஐஆரும் ஜாமீன் மறுப்பும் ஏற்பட்ட போது ஒரு தந்தை பதறிப்போகிறார். தன் மகன் அரசியல் பயணத்தை தொடங்கும் போதே கெட்ட பெயரோ சட்ட சிக்கலோ வந்துவிடக்கூடாது என்று அஞ்சுகிறார். எஸ்.ஏ.சி அவருடைய இந்த கோபம் தன் மகனை பாதுகாப்பதற்காக மட்டுமே. என் மகன் இந்த அரசியலில் கஷ்டப்படக்கூடாது, யாராவது என் மகனின் பெயரை கெடுத்தால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது அதிகார போராட்டம் அல்ல,
ஒரு மகன் தன் ஆசையாக ஆரம்பித்த பயணத்தில் ஆபத்துகள் சூழ்ந்தபோது எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தன் பாசமான மகனுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக நின்று குரல் கொடுக்கும் ஒரு தந்தையின் உணர்ச்சி பூர்வமான வெளிப்பாடு தாங்க. இந்த தியாகம்தான் தளபதி விஜயை இன்று வரை பலவீனமில்லாத ஒரு மாஸ் ஹீரோவாக, அரசியல் தலைவராக நிறுத்துகிறது. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுடைய இந்த தியாகம் தளபதி விஜயின் மாஸ் இமேஜுக்கு மிகப்பெரிய பலமா இல்லையா? ஒரு தந்தையின் பாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கமெண்ட்டில் உங்களுடைய அன்பை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.